அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உலகலாம் நந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்நலிவேன் அலகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த அருமையான பணியை இந்த வடலூர் மண்ணிலே, இது ஒரு புனிதமான மண். நம்முடைய தமிழகமே ஒரு புனித பூமி. அதில் நம்முடைய மாவட்டம் ரொம்ப சிறப்புமிக்க மாவட்டம். நிறைய அருளாளர்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பக்கத்துல இருந்து நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே நம்முடைய வள்ளல் பெருமானில் தொடங்கி அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பயணிச்சிங்கன்னா எல்லாம் அருளாளர்கள் தான். அப்படியே புவனகிரி போனால் ராகவேந்திரர் பிறந்தது, இந்த பக்கம் போனால் அப்பர் சுவாமிகள், அப்படி எல்லாம் சுந்தரர், இப்படி எல்லாம் சுற்றி அப்படியே சிதம்பரத்தை தாண்டி போனீங்கன்னா சீர்காழியில் திருஞான சம்பந்தர், எல்லாம் அருளாளர்கள் தான். இந்த மாவட்டம் மண், இந்த அருகில் இருக்கிற எல்லாமே அருள் நிறைந்த இடம். அதில் இந்த வடலூர் என்கிற இந்த புண்ணிய பூமியில், அதுவும் நம்ம வள்ளல் பெருமான் திருச்சபை அமைந்திருக்கிற அதற்கு எதிரிலேயே இருக்கிற இந்த கருணீகர் இல்லம் எவ்வளவு புண்ணியம் செய்த பூமி என்று நாம் எண்ணி பார்த்து வியக்கிறோம். அருமையான அந்த புண்ணிய பூமியில், இந்த இல்லத்தில் இன்றைக்கு வள்ளலார் வாழ்வும் நம்முடைய வள்ளுவர் வாக்கும் என்று நாம் சிந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய இந்த கருணீகர் இல்லத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர் உள்ளிட்ட பெருமக்களை வணங்கி, ஏன்னா அருமையான பணி செய்கிறாங்க. இதற்கு உறுப்பினர்களாக இருக்கிற, தோல் கொடுக்கிற ஒவ்வொரு பெருமக்களையும் வணங்கி, நம்முடைய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா சாரமடிகளார் அவரை போன்ற பெரியவர்கள் இங்கே வந்து அமர்ந்து நமக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அவரை வணங்கி இந்த அருமையான ஆன்மீக உரையை கேட்பதற்காக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் மிகுந்த பணியோடு வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. காரணம், இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அந்த மாதிரி. இது ஒரு பெரிய கடல் மாதிரி தலைப்பு. ஏன் அப்படின்னா, வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையை பேசுவதற்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் போதுமா? பத்தாது. எவ்வளோ பெரிய வாழ்க்கை, எவ்வளோ பெரிய புனிதரவர். அதே போல வள்ளுவர் பெருந்தகையினுடைய திருக்குறள் எவ்வளவு உலகத்தின் பொதுமறையது, உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்த ஒரு பெரும் விளக்கு. அதுவே ஒரு விளக்கு. அருட்பெருஞ்சோதி என்கிற இந்த விளக்கை திருக்குறள் என்கிற ஒரு விளக்கால் பேச போகிறோம் நாம் இன்னைக்கு. அதான் இல்லையா? இதுவே ஒரு விளக்கு, அது ஒரு விளக்கு. இந்த விளக்கை பற்றி அந்த விளக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் வள்ளுவர் பெருந்தகை. அவர் நமக்கு கொடுத்துட்டு போனது இந்த திருக்குறள். நமக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பெருந்தகை நம்ம வள்ளல் பெருமான். பாருங்க, அப்போ அன்றைக்கு அவர் சொல்லிவிட்டு போன அந்த இலக்கணம், திருக்குறள் என்பது ஒரு இலக்கணம் மாதிரி இல்லைங்களா? இது இலக்கணம் மாதிரி. அதற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அது ஒரு தியரி அப்படின்னா, இது ஒரு பிராக்டிக்கல். ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பிராக்டிக்கல். வள்ளல் பெருமானுடையது ஒரு பிராக்டிக்கலான வாழ்க்கை. அதை ஒப்பிட்டு பேசுவதற்கு இந்த ஒரு உரை கட்டாயமாக 10 பத்தாது. இது ஒரு முயற்சி. நம்ம ஒரு மணி நேரம் அவரை பற்றி சிந்திப்ப, பேச நமக்கு ஒரு வாய்ப்பு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இங்கே பாருங்களேன், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இது மாதிரி வருபவர்களுக்கெல்லாம் வந்து செவிக்கு உணவு கொடுக்குறாங்க. முதல்ல நல்ல அருமையான உரைகள் கேட்கப்படுது. வள்ளல் பெருமானுடைய அந்த அருட்பாவை நாம் படிக்கிறோம். அப்போது அறிவுபூர்வமான விஷயங்கள் இங்கே கொடுக்கப்படுது. அப்புறம் வருகிற எல்லோருக்கும் பசி ஆற்றப்படுகிறது. மதிய உணவு அருமையாக கொடுத்து பசி ஆற்றுகிறார்கள். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்றாரு, விருந்து ஓம்புதல் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படையே விருந்து ஓம்புதல் தான். வர்றவங்கள வாங்க, உட்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இப்படியெல்லாம் நாம் விருந்தோம்புதல் தான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு கூறாகவே இருந்தது.
இன்னைக்கு எப்படி இருக்கு விருந்தோம்பல் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வரலாமான்னு கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் இல்லையா? அப்புறம் சீரியல் பார்க்குறவங்களா இருந்தால் அது ஒரு அதை விட பெரிய சிக்கல். விளம்பர இடைவேளையில் தான் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரியான இப்படியெல்லாம் வாழ்க்கை முறை. கொரோனாங்கிற ஒன்று வந்து வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு பழக்கத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு கொரோனா. அப்புறம் இப்போ இதுலேருந்து அதில் மீண்டு வந்து விட்டாலும் கூட மனிதன் பண்பாடு முக்கியவனாக மாறினானா? இப்போ வாழ்க்கையில் சார் நமக்கு ஏதாவது சங்கடம் வருதுன்னா அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க. கொரோனா மாதிரி ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு நடத்தப்படுச்சு. இந்த இயற்கை நமக்கு பாடம் நடத்துச்சு இல்லையா? நெறினல் உள்ளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை விடுத்தி உலகுங்கிற மாதிரி அது அந்த கொரோனாவுக்கு தான் பொருந்துனுச்சு அந்த குரல். நேற்று இருந்தார் சார் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்தார் சார் இன்னைக்கு இல்லைன்னு நம்ம கண்ணு முன்னாடியே பாடம் நடத்திக்கிட்டே இருந்தது. அது பொத்து 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 பொத்துன்னு விழுந்துகிட்டே இருந்தாங்க. டெய்லி செய்தி வந்துகிட்டே இருந்தது வாட்ஸ்அப்பில். நமக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் எல்லாம். அப்போ இவ்வளோ பெரிய பாடத்தை இயற்கை நமக்கு நடத்தினது. ஆனால் நம்ம எத்தனை பேர் இதில் பாடம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு பார்த்தா பெருசாக இருக்கு அந்த கேள்வி. இதை விட ஒரு பாடம் இயற்கை நடத்திட முடியுமா? அப்போ மனுஷன் என்ன இருக்கணும்? இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்போம் அப்படிங்கிற அந்த தன்மை மனிதனுக்குள்ள வந்திருக்கணுமா இல்லையா? அந்த மாற்றம் வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் ரொம்ப குறைவான மனிதர்களுக்கு தான் அந்த பக்குவம் வந்தது. பெரும்பகுதி பேர் அப்படியே இருந்தோம். அப்போ இயற்கை நடத்தின அந்த பாடத்தை இதை விட பெரிய பாடம் எங்க நடத்திட முடியும்? அப்போ நமக்கு இந்த மனசு மாறணும் அப்படின்னா நாம வள்ளல் பெருமானை போன்ற பெரும் ஞானியர் இடத்திலே சரணடைந்து அவங்க சொல்ற போதனைகளை ஏற்று வாழ்வதுதான் ஒரே வழி. அதான் ஒரே வழி. அதுதான் நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். இப்போ இங்க நான் சொன்ன மாதிரி அருமையாக விருந்து வருபவர்களை எல்லாம் வாங்கன்னு அழைத்து விருந்து கொடுக்குற இந்த அருமையான பண்பு இருக்கிறதே, இந்த பண்பு மிகப்பெரிய பண்பு. இதுதான் வேணுங்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. இது வள்ளலாருக்கு மிக 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 பொருந்தும். அதான் அவரோட வாழ்க்கையாகவே மாறுனது. அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. வள்ளல் பெருமான் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு 5 மனைவிகள். அவங்கெல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக இருக்கிறார்கள். குழந்தை பேர் எப்படி நிறைய பிரச்சனை. 6வது மனைவி சின்னம்மாள், 6வது மனைவி. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வள்ளல் பெருமான். அப்போ அந்த வள்ளல் பெருமானுடைய வீட்டுக்கு ஒரு சிவயோகி வர சிவயோகியை வாங்க என்று அழைத்து, வீட்டுக்கு வருபவரை அழைத்து அமர வைத்து அருமையாக உணவிடுகிறார்கள். அவங்க அம்மா, வள்ளல் பெருமானோட அம்மா. பாருங்க, விருந்து ஓம்பல். வருகிறவரை அந்த சிவயோகியை வரவழைச்சி வீட்டில் உட்கார வச்சு அருமையா இலை போட்டு உணவு பரிமாறுறாங்க. அவர் அருமையா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்துட்டு அந்த அம்மாவை வாழ்த்துறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஞான குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்திட்டு போறார். அப்படி பிறக்கிறார் வள்ளல். அப்படி பிறந்த ஞான குழந்தை தான் இந்த விருந்தோம்பல் எவ்வளவு நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இது பெரிய ரகசியம் இருக்கு விருந்தோம்பல்ல. அப்போ வள்ளுவர் சொல்றாரு, விருந்துதான் அடிப்படை. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வென்ற பாட்டுங்கிறார். விருந்தினரை வெளியில அமர வைத்து விட்டு சாவாத அமுதம் கிடைச்சா நீ மட்டும் சாப்பிடுறியா, அது கூட தப்பு, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுங்கிறார். விருந்தினருக்கு எவ்வளவு முக்கியம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குங்கிறார். எவ்வளவு அந்த அன்னைக்கு எப்படி பண்பாடோடு இருந்திருக்காங்க பாருங்க. வருகிறவர்களை வாங்க அப்படின்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு மறுபடியும் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களாம். செல்விருந்து ஓம்பி போகிறவர்ல இருக்கிறவர்களை சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு வருவிருந்து பார்த்திருப்பான். அடுத்தது யாராவது விருந்தினர் வருவாங்களா, அவங்களையும் உபசரிக்கலான்னு காத்திருப்பாங்களாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குங்கிறார். அவர்களை வானத்து உலகத்துல மேல இவர்கள் தான் சிறந்த விருந்தினர்கள்னு மேல சிறப்பான உபசரிப்பு கிடைக்குமா அவங்களுக்கு. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். அப்படி ஒரு விருந்தை அவர்கள் உபசரித்தார்கள். யாரு? வள்ளல் பெருமானுடைய அம்மா. அந்த சிவயோகியை அழைத்து ஒரு அருமையான உணவு படைத்து உபசரித்ததனுடைய பயன் அவர் வாழ்த்துறார். உங்களுக்கு ஞான குழந்தையே பிறக்கும்.
என்று வாழ்த்து விட்டு போகிறார். அப்போது விருந்து நாம் உபசரிப்பது என்பது எவ்வளவு நன்மையை தரும். பின் நாட்களில் வள்ளல் பெருமான் அதனால்தான் எல்லாருக்கும் முதல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. முதல்ல சாப்பாடு. இன்னொரு காரணம் இருக்குது, அதையும் சொல்ல போகிறேன். வள்ளல் பெருமான் இப்படியாக ஒரு ஞான குழந்தையாக பிறந்தவர். நான் ஒரு சில செய்திகளை மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறதுனால ஒரு அங்கங்கே தொட்டு தொட்டு தான் நம்ம பேச போகிறோம் வள்ளலாருடைய வாழ்க்கையை. அப்போது வள்ளல் பெருமான் அப்படி பிறக்கிற போதே ஞான குழந்தையாக பிறக்கிறார். நடராஜர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சிதம்பரம். அங்கே நடராஜருடைய அந்த நடனம் அதை பார்த்து அவர் சிரிக்கிறார், குழந்தை சிரிக்கிறது. அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, இது ஞான குழந்தை பாருங்க. நடராஜர், நாமளும் தான் நடராஜர் கோவில் போகிறோம், நம்மளும் தான் சாமியை கும்பிடுறோம், ஆனால் நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தையாக இருக்கிற போதே வள்ளல் பெருமானுக்கு புரிந்திருக்கிறது உள்ளே இருக்கிறவர் யார், அவர் என்ன நடனம் விடுறாரு அப்படின்னு புரிந்திருக்கிறது. புரிந்து அதை அவர் ரொம்ப ரொம்பையாக ரசித்து சிரிக்குது அந்த குழந்தை. இது ஞான குழந்தை அப்படின்னா. சரி, இப்படியானது. இப்போ வள்ளல் பெருமான் அப்பா அம்மாலாம் தவறிட்டாங்க. அவங்க அண்ணன் தான் அவருக்கு எல்லாம், சபாபதி அண்ணன், மூத்த அண்ணன் அவர் தான். 5 பேர் அவங்க, மூத்தவர் சபாபதி. அதாவது மனிதன் ஒரு என்னை போன்றவர்கள் எளிய மனிதர்கள் தானே நாமெல்லாம். ஒரு அற்ப சந்தோஷம் பாருங்க, ஒரு அற்ப சந்தோஷம் இருக்கு. வள்ளல் பெருமான் 5வது குழந்தை, நானும் 5வது குழந்தை. இது அற்பம், இது அற்பமான சந்தோஷத்துக்காக சொல்றேன் நான். வள்ளல் பெருமான் 5வது குழந்தைனா நாமளும் நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நமக்கும் வள்ளல் பெருமானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இது ஒரு அற்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நான் எண்ணி வியப்பதுண்டு, அடிக்கடி வியப்பதுண்டு. 1874 வள்ளல் பெருமான் மறைகிறாங்க இல்லையாங்க. 1874 திருக்கதவம் காப்பிட்டு கொண்டு இனி என்னை சில காலம் யாரும் தேடாதிருங்கள் அப்படின்னு, ஐயமுறாதிருங்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்மளால் செய்யல, அது வேற விஷயம். என்ன அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை நம்மளால் செய்ய மாட்டான், மனித இயல்பு இல்லை. சொல்லிட்டு திருக்கதவம் காப்பிட்டார். அப்படி திருக்கதவம் காப்பிட்ட ஆண்டு 1874. நான் பிறந்தது 1974. ஒரு 100 ஆண்டு கழிச்சு நான் பிறந்தேன். இதெல்லாம் ஒரு அற்ப சந்தோஷம். நம்ம வள்ளல் பெருமானை சிந்திக்கிற போது, அடடா அவ்வளோ ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய நிழலில் போய் நிற்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோம்ல, சந்தோஷப்படுறோம். அதை போல இல்லை ஐயாவும் அப்படி வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். சரி, அப்பா அம்மா தவறிடுறாங்க. அண்ணன், மூத்த அண்ணன் சபாபதி, அவர் தான் எல்லாம், சகலமும் அவர் தாங்க. வள்ளல் பெருமான் எப்படி இருந்தவர் அப்படின்னா, இவரை படிக்க வைக்கிறாங்க. இவர் ஓதாமல் உணர்ந்தவர் அல்லவா. இப்போ ஆத்திசூடி சொல்லி கொடுத்தா அவர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் வருதா. இவர் யோசிக்கிறார், இவர் ஞான குழந்தையாச்சே, திருஞான சம்பந்தர், முருகன், அப்படி இவர் எவரை எப்படி வேணால் சொல்லலாம் இவர். அப்போது ஞான குழந்தையாச்சே இவர். அப்போ இது என்ன வேண்டாம் வேண்டாம்னு வருதுன்னு வச்சாரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அது ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும், வேண்டும் வேண்டும்னு சொல்லுவோமேனு யோசிக்கிறார் ஞான குழந்தை. எப்படி ஒரு விஷயம் பாருங்க. அப்போதான் அவர் பாடுறாருங்க. இந்த பாடலை அவர் பாடுகிற போது வாரியார் சாமிகள் குறிப்பிடுறாரு, அவருக்கு 9 அல்லது 10 வயது தான் குறிப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த பாடலை அவர் பாடுகிற போது அவருக்கு வயது 9 அல்லது 10 வயது தான். என்ன பண்ணுறாரு, மெட்ராஸுக்கு போய்டுறாங்க. ஜாகை மெட்ராஸுக்கு மாறிடுது, அங்கே தான் பிழைப்பு அப்படின்னு அங்கே போயிட்டார். அவங்க அண்ணனோட தான் அவர் தங்கியிருக்கிறார். அங்கே இருக்கிற ஒற்றியூர் கோயிலுக்கு போகிறார், முருகன் கோயிலில் வழிபடுறார், பாடுறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் பாடுறார். அவங்க என்ன சொன்னாங்க, வேண்டாம்னாங்க, இவர் வேண்டும். எப்படி பாடுறாரு, சிந்தனை பாருங்க. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இல்லை, மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மருது பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும். எப்போ கேட்குறாரு பாருங்க, வயசு 9 அல்லது 10 வயசுங்க. அந்த வயசுல எவ்வளவு ஞானமாக பாடிக்கிறார் வள்ளல் பெருமான். இப்படி வளர்றாருங்க. இப்படி அப்பயே ஞானம் வந்தது. அதாவது வேண்டாம் வேண்டும் என்பது ஒரு பெரிய தத்துவ விசாரணை இருக்குங்க. அதில் எப்படின்னா, இத்தி இத்தி நேத்தி நேத்தி அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவாங்க ஃபிலாசபியில்.
நேத்தி நேத்தி அப்படின்னா இதுவல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டே போறது. இத்தி இத்தினா இதுதான் அது இதுதான் அது, திஸ் இஸ் தட் என்று சொல்லிக்கொண்டே இது வந்து ஆன்மீக பாதையில் இது ஒரு அருமையான பாதை, ஒரு பயணம். எது நிலையானது? இது வள்ளலார் பெருமான்கிட்ட பார்க்கலாம் நம்ம, இதெல்லாம் நிலையில்லாததுப்பா அப்படின்பார் வள்ளல் பெருமான். எது நிலையானது அப்படின்னா, இந்த உடல் நிலையானதா இல்லை, நேத்தி இல்லை. இந்த உணவு நிலையானதா இல்லை, இந்த புலன்கள் நிலையானதா இல்லை, இந்த செல்வம் நிலையானதா இல்லை, இந்த இன்பம் நிலையானதா இல்லை, இந்த இளமை நிலையானதா இல்லை. இப்படி இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்து போறது பாருங்க. இந்த தேடல் ஆன்ம விசாரம்னு பேர். வள்ளல் பெருமான் இது சொல்றார். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? இந்த நகம் வளருது, ஏன் வளருது அப்படின்னு யோசிங்கிறார். இந்த முடி வளருது, ஏன் வளருது யோசி. சுய ஆய்வை முதலில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வள்ளல் பெருமான். யோசிங்க, உனக்கு என்ன நடக்குது, உடம்புல என்ன நடக்குது, மனசுல என்ன நடக்குது, எது நிலையானது எது நிலையற்றது என்று பகுத்து ஆய்வு செய்கிறார். அதான் இத்தி இத்தி நேத்தி நேத்தி, இதுவல்ல 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 என்று தள்ளிக்கொண்டே போகும் வாழ்க்கையில. அப்புறம் இது 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 வள்ளல் பெருமானை சரணடைவது, இது இன்ப வள்ளலாருடைய அந்த அருட்பாக்களை பாடுவது சந்தோஷமாக இருக்கிறதா? ஆம் இத்தி, ஆமா அப்படின்னா இதுதான் சரியானது. வள்ளலாரை பற்றி பேசுவது மனதுக்கு சந்தோஷம் தருகிறதா? ஆமாம், அப்ப அதான் உண்மை இதி. வள்ளலாரை சிந்திப்பது, அவர் சொன்ன அந்த கருத்துக்களை ஏற்று அதை தியானிப்பது, அதன்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அந்த ஒழுக்கத்தில் அந்த தவத்தில் வாழ்க்கையை நடத்துவது, பற்றுக்களை விடுவது, எல்லா உயிரையும் நேசிப்பது, ஆன்மநேய ஒருமைப்பாடோடு இருப்பது, எந்த பேதங்களையும் பார்க்காமல் இருப்பது, இதையெல்லாம் படித்து விட்டு இருப்பதல்ல, நடைமுறைப்படுத்துவது. இதான் இத்தி இத்தி இத்தி, இதானது 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 என்று. இதான் இந்த வேண்டாம் என்பதற்கும் வேண்டும் என்பதற்குமான ஒரு வித்தியாசம். இதில் ஒரு தத்துவம் இருக்கு. சரி, வள்ளல் பெருமான் இப்படி வளர்ந்தாருங்க. அண்ணன் வீட்டில் தான் இருந்தாரு. அண்ணனுக்கும் அவருக்கும் ரொம்ப கருத்து முரண்பாடு. ஏன்னா இவன் என்ன ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனா போக மாட்டேங்கிறான், வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. இப்ப இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி உணர்ந்துருக்காரு அவங்க அண்ணன் சபாபதி. என்ன வீட்டுக்கே அடங்க மாட்டான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப தொல்லை பண்றான்னு சொல்லிட்டு அப்படி பெரிய வருத்தத்தில் இருந்தார். அப்படி ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் அவருடைய அண்ணன் சபாபதி அவர்களுக்கு என்ன, அவருடைய வாழ்க்கை ஜீவாதாரமே எதையும் நம்பி இருந்ததுன்னா, அவர் எல்லா இடங்களுக்கும் போய் புராணங்களை பற்றி பேசுவார். அவர் உபன்யாசகர், பேசுறவர், எல்லா இடத்துலையும் பேசுவார். அதில் ஒரு சொற்ப வருமானம் கிடைக்கும், அதை வச்சு தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தது. அப்படி அந்த சோமு என்கிற ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த ஊரில். அவரோட வீட்டுக்கு போய் இவர் பேசுவார், பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு பேசுவார். அன்னைக்கு போகணும், அன்னைக்கு பார்த்து ஜுரம் சபாபதி அவர்களுக்கு இல்லையா. அங்கேருந்து வண்டி வந்துருச்சு, சோமு என்கிற அந்த செல்வந்தர் வீட்டிலேருந்து வண்டி வந்துருச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஆனால் இவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே பார்த்தாரு, இவருக்கு சின்ன வயசு தான், அப்பயும் 10 வயசு தான் வாரியார் சுவாமி கூப்பிட்டுறாரு, சின்ன வயசு. கூப்பிட்டு, தம்பி எனக்கு உடம்பு சரியில்லை, இவர் உருப்படாத ஆள்னு அவர் மனசில் வச்சிருக்கிறாரு. இவர் அனுப்பி என்ன ஆக போதோ தெரியல. பாருங்க, வள்ளல் பெருமானுக்கே அந்த நிலைமை தானே. நம்மெல்லாம் என்ன ஆகுது இன்னைக்கு இருக்கிற நம்ம பசங்க நிலைமெல்லாம் யோசிச்சு பாருங்க. அது சொல்ற, தம்பி நீ எதுவுமே ஒழுங்காக செய்ய மாட்டேன், இதையாவது ஒழுங்காக செய்ய, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வண்டியில் போ, ஒரு கற்பூரம் காட்டு, முடிஞ்சால் ஏதாவது ஒரு பாட்டு 2 வரி சொல்லிட்டு ஓடி வந்து திரும்பி பார்க்காம இதை மட்டுமாவது ஒழுங்காக செய்யலா அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. ராமலிங்கம் இதை மட்டும் செஞ்சுட்டு பத்திரமா போய் வா அப்படின்ட்டாரு. கிளம்பி போனார். வள்ளல் பெருமான் போனார். அங்கே வந்து பெரிய புராணம் தொடங்கி பேச ஆரம்பித்தா அமுதமாக கொட்டுது மழை. அங்கே இருக்கிற பார்த்து என்ன உண்மையை அமிச்சாருன்னு கேட்டார். அவரு சோமு செல்வந்தர் என்ன கேட்டார், என்ன நீ வந்திருக்காரு? இல்லை அண்ணனுக்கு ஜுரம், உடம்பு சரியில்லை, ஜுரம். உடனே அவரு சொன்னார், அப்படின்னு சொல்லியிருந்தா 1 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னால் வேற ஆளாவது நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். அவர் எப்படி இருக்காரு பாருங்க. சாமி மனசில் நினச்சிக்கிட்டாங்க, ஜுரம் என்ன 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா வரும், திடீர்னு தானே வரும், 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா வரும், திடீர்னு தான் வந்துருச்சு, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி வந்தது ஏதாவது பண்ணிட்டு போனோன்னே ஆரம்பித்தார். உலகலாமணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்படி வாழ்த்தி வணங்குவோம்னு ஆரம்பித்து பேச ஆரம்பித்தா அது பாட்டு நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அமுத மழை பொழிஞ்ச மாதிரி எல்லாம் சிலை போல சமைந்து அப்படியே உட்கார்ந்து கிடக்குறாங்க மயங்கி. எப்படி
கண்ணன் புல்லாங்குழல் வாசித்தால் எல்லாரும் மயங்கி போவார்களோ, அப்படி மயங்கி போய் அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் இவங்க அண்ணனுக்கு திக்கு திக்குங்குது, ஏன்னா போனவனை இன்னும் காணுவேன் அப்படின்னு. முடிஞ்சா அவர் அங்க செல்வந்தர் அசந்து போனார், மக்கள் அசந்து போனாங்க. உடனே பார்த்தாரு, எல்லாரும் காணிக்கை கொடுத்தாங்க, அவரும் காசு எல்லாம் பணம் சேர்த்து ஒரு மூட்டையா கட்டி பையில ஒரு கையில ஒப்படைச்சாங்க. வள்ளல் பெருமான் எடுத்துட்டு போங்க பேசுறதுக்கு, அதானே அவங்களுக்கு சன்மானம். வள்ளல் பெருமான் வண்டியில வருகிற போதே தலையை சுத்தி பணத்தை தலையை சுத்தி கிணத்தில் எறிந்தார். எவ்வளவு அருமையான சொல்ல, எவ்வளவு பற்றற்றவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. ஏன் வள்ளுவர் சொல்கிறார், பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கின்னர். இவருக்கு எந்த பற்றுமே இல்லை, பணசு மேலைய பற்று வந்த போது ஞான குழந்தை. அதான் அவர் சொல்றாரு, கிணற்றிலும் என்னோட இந்த கிடைத்த கொடுத்த பொருள்களை எல்லாம் குளத்திலும் கிணற்றிலும் எரிந்தேன்கிறார் வள்ளல் பெருமான். எல்லாத்தையும் நான் எரிஞ்சேன், எனக்கு பணப்பற்று கிடையாது, அது எனக்கு பற்றே கிடையாது அப்படிங்கிற வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை. அவனுடைய பற்றை எவன் ஒருவன் பிடித்து கொண்டானோ அவனுக்கு இந்த பணம் பொருள் செல்வம் பெயர் எதுவுமே பற்றாக இருக்காது, எல்லாத்தையும் விட்டுருவான். அவர் மெய் உணர்ந்தவர் வள்ளல் பெருமான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதே தன்மையை நீங்கள் பார்க்க முடியும். அவர் காசு கையிலே தொட மாட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வங்காளத்திலே பிறந்தவர், ஞானி. அவர் காசை கையிலே தொட மாட்டார். இது எனக்கு கையில தொட்டாலே எரியும்பார், யாராவது பணம் கொடுத்தா எட்ட வைங்க அப்படிம்பார், தூக்கி போட்டுருவார். ஞானிகள் ஒரே மாதிரி இருந்துருக்காங்க. வள்ளல் பெருமான் காசு தலையை தூக்கி போட்டார். உடனே லேட்டா வர இவங்க அண்ணனுக்கு பதைக்குது, போனவன் என்னான்னு தெரியல, எங்க ஊரை சுத்த போயிட்டான்னு தெரியலையே, பதங்குது இவருக்கு. வந்துட்டார் வள்ளல் பெருமான், வீட்டுக்கு வந்தார். வண்டி இறக்கி விட்டு போகுது. இவருக்கு ஆச்சரியம், என்ன பண்ண எம்மா நேரம் அப்படின்னாரு. இல்லை பேசிட்டு வந்தாங்கிறாரு அவரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, போச்சு என் வாழ்க்கையே கெடுத்துட்டா, உங்களுக்கு என் வருமானம் போயிடும் போட்டுருக்கு இவனால அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அவங்க அண்ணன் சபாபதி. அடுத்த நாள் சாரட்டு வண்டி வந்தது. வந்தோடனே இவர் ரெடி ஆயிட்டார், உடம்பு சரியாயிடுச்சு, இவர் ரெடி ஆயிட்டார். ரெடி ஆகி கிளம்புறதுக்காக கிளம்பி நிற்கிறாரு. வந்தவர்கள் சொன்னார்கள், இல்லை உங்களை கூட்டிட்டு வர சொல்ல உங்க தம்பியை கூட்டிட்டு வர சொன்னாங்க பேசுவதற்கு. உங்க தம்பியை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சோமு செட்டியார் என்ன பண்ணாரு, சோமு செல்வந்தர் உங்க தம்பியை கூட்டிட்டு வர சொல்லிட்டாருன்னு இவருக்கு தூக்கி வாரி போடுச்சு. நேத்தே ஒரு அதிர்ச்சி, இவன் என்ன பண்ணிட்டு வந்தானோ தெரியலன்னு. இன்னைக்கு இவங்க இப்படி சொன்னா ரெண்டாவது அதிர்ச்சி, இது இன்ப அதிர்ச்சி. அது துன்ப அதிர்ச்சி, இது இன்ப அதிர்ச்சி. என்னது நம்ம தம்பியை கூப்பிட்டு வர சொல்லிடுறாங்களா, என்னடா இது அப்படின்ட்டு அதுக்குள்ள செய்தி பரவியது, காட்டு தீ போல பரவிடுச்சு. இந்த மாதிரி ராமலிங்கம்னு ஒரு தம்பி, வயசுல சின்ன தம்பி, அருமையா பேசுறாரு அப்படின்னு அந்த செய்தி அப்படியே ஊர் முழுக்க பரவிடுச்சு. செய்தி அப்படியே போய் இவங்க அண்ணன் காதுக்கே வந்துருச்சு. உடனே இவரு தம்பியை வண்டியில அனுப்பி விட்டுட்டு மறைந்து அப்படியே ஓரமா போய் அப்படியே மறைந்து நின்று தம்பி பேசுவேன். இவர் அடுத்த நாள் போறார், பேச ஆரம்பிச்சோன இவங்க அண்ணன் கண்களிலே கண்ணீர் வடிய நினைப்பாங்க, ஆஹா இவ்வளவு நாள் இவன் எதற்கும் பயன்பட மாட்டான்னு நான் தப்பா நினைச்சிட்டனே, இவன் ஞான குழந்தை அல்லவா, என் தம்பி எவ்வளவு பெரிய ஞான குழந்தை, ஒரு தெய்வ குழந்தை அல்லவா இவன், அப்படி இல்லைன்னா இப்படி பேச முடியுமா அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவர் சொல்றாருங்க, எப்படி பேச வேண்டும் வள்ளுவர் சொல்றாரு. கேட்டார் பிணிக்கும் தகையவா கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, கேட்டார் பிணிக்கும் தகைவா, நேரா அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க மட்டும் ரசிக்கிறது அல்ல, கேளாதவர்களும் ரசிப்பாங்களாம். அவர் அப்படி பேசினாரு அப்படின்னு கேள்விப்பட்டா கேளாதவர்களும் மயங்குவாங்களாம், ரசிப்பாங்களாம். ஒரு சொல், ஒரு உரை அப்படி இருக்க வேண்டும்னாரு. வள்ளல் பெருமானுடைய உரை அப்படி இருந்தது, அவருடைய. அதனால்தான் ஊரெங்கும் காட்டு தீ போல பரவியது. கேட்டார் பிணிக்கும் தகையவா கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல்லுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. அப்போ வள்ளல் பெருமானுடைய உரை அப்படி இருந்திருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் வள்ளல் பெருமானை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வள்ளல் பெருமானுடைய அந்த மொழி, வாக்கின் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகுங்கிறான். அந்த ஒளி அவருக்கு உண்டானது, அவருடைய உள்ளத்தில் உண்மை ஒளி எரிந்தது. அந்த நெருப்பு, அந்த ஜோதி அவர் வாக்கில் வந்து விழுந்தது இல்லையா.
அதனால தானே அவர் சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அது மட்டும் இல்ல, பொய் புகழே சத்தியம் செய்கின்றேன், புனைந்துரையேன், சத்தியம் செய்கின்றேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, சத்தியம் செய்கின்றேன். இந்த சத்தியம்ங்கிற வார்த்தை பாருங்க, சத்தியம்ங்கிற வார்த்தை உண்மை, மெய். வள்ளுவர் திருக்குறள்ல தானே தோன்றி பேசுகிற இடம் அறத்துப்பால் பொருட்பால் ஒரு 4 இடத்துல தான் அவரே செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுல ஒன்று இந்த வாய்மை என்கிற அதிகாரம். யாம் மெய்யா கண்டவற்றுள்னு வள்ளுவரே செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் அவரே பேசுற திருக்குறள், தோன்றி பேசுகிற இடம். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, எனைத்தொன்றும் வாய்மையும் நல்ல பிறகு. இந்த வாய்மையை காட்டிலும் சிறந்ததை நான் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை என்று வள்ளுவரே சொல்கிறார். வாய்மை, வாய்மை தான் இருக்கணும், மெய். அதை தான் ஒரு வள்ளல் சத்தியம் 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 என்கிறார். ஏன்னா இந்த வாய்மை என்பது ஒரு பெரிய விளக்கு இல்லையா? பொய்யா விளக்கே விளக்குங்கிறார் வள்ளுவர். இதுதான் விளக்கு, அதுதான் விளக்கே. அந்த விளக்கு எல்லா இடத்துக்கும் ஏற்றினீங்கன்னா அந்த உலகமே ஒளி பெற்றுவிடும். As a lamp light another nor grows less, enkindleth nobleness enkindlethன்னு ஒரு ஆங்கில போயம் சொல்லுவோம். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றிக்கிட்டே போகும் இல்லையா? அப்படி ஏற்றிக்கிட்டே போகுதுன்னா இந்த விளக்கு அணைஞ்சிருமானா இல்லை, அது மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகும். வள்ளலார் என்பவர் ஒரு ஞான விளக்கு, அருட்பெருஞ்சோதி விளக்கம். அவர் ஏற்றி வைத்த அந்த தீபங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க எரிந்து கொண்டே இருக்கு. கோடிக்கணக்கான பேருடைய உள்ளத்திலே அந்த ஒளி எரிந்து கொண்டே இருக்கு. அப்படி ஏற்றி அந்த மெய், உண்மை, வாய்மை என்கிற சத்தியம் ஏற்றியது. சரி, இப்படி இருந்தாரு. இப்படி அவர் அண்ணனுக்கும் தம்பிக்குமான அந்த பிணக்கு இருந்தது பாருங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இவர் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை, சாப்பாடு போடாதன்ட்டார். ஒரு கட்டத்தில் வீட்டில் சாப்பாடு போடாதன்ட்டார். பாருங்க, இன்றைக்கு அவர் பேரை சொல்லி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேருக்கு அன்னதானம் நடக்குது. அன்றாடம் நடக்குது, அன்றாடம் தினம் தினம் நடக்குது சார். நீங்க உலகத்துல சார், நீங்க தமிழ்நாட்டில், நான் அனுபவத்தை சொல்றேன் சார், அனுபவத்தை சொல்றேன். நீங்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு தமிழகத்துல எந்த இடத்துக்கு வேணா போகலாம். நீங்கள் உணவு சாப்பிடாமல் திரும்பி வரவே முடியாத ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய வள்ளல் பெருமானுடைய கோயிலாக இருக்கும். எங்க வேணா போகலாம் சார், நீங்க எங்க வேணா போங்க, தமிழகத்தினுடைய எந்த மொழிக்கு வேணா போங்க. நீங்க பஸ்ஸோட பயணிக்கிறீங்கன்னா உங்க வண்டி நேரம் திரும்பி ஏதேனும் ஒரு இடம், வள்ளலாருடைய சபை, வள்ளலார் படம் போட்ட ஒரு இடம், அவ்வளவுதான். அது அவருடைய சபையாக இருக்கலாம், சிறிய கோயிலாக இருக்கலாம், ஏன் வீடாக கூட இருக்கலாம். வள்ளலார் இடம், படம் போட்ட இடம். அங்க நீங்க பஸ்ஸோட போனீங்கன்னா சார், நீங்கள் உணவு வேலை தாண்டி இடமா கூட இருக்கலாம் சார். 3 மணிக்கு போறேன் சார், ஒரு நாள் நான் 3 மணிக்கு போறேன், சாப்பாடுலாம் முடிஞ்சது 3 மணி, 3:30 மணி, 4 மணி, பஸ்ஸோட போறேன். வேற வேலை நிமித்தமா போனேன், வண்டி திரும்பினது, வள்ளலார் கோவில் தென்படுது, வண்டியை விட்டேன், வணங்குறேன். இங்க அருகில் நடந்தது எனக்கு ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு முன்னால. வணங்குறேன். நான் வேற ஒரு மன உளைச்சலோடும் ரொம்ப போயிட்டு இருக்கேன். பசி, சாப்பிடல, மதியம் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன், பசி. ஒரு 2:30 3 மணி தாண்டி போறேன், வள்ளலார் குடில் தென்படுது, சரணடைஞ்சிட்டு வணங்குறேன். வணங்கி அமர்க்கும் போது அவர் சொல்றாரு, சாப்பிட்றீங்களான்னு கேட்கிறாரு. அது கூட ஆச்சரியம் இல்லை, ஏன்னா வள்ளலார் சாப்பிட்றீங்களான்னு எல்லாம் கேட்பாங்க. சரிங்க யாங்கிறேன். அழைச்சிட்டு போய் உணவு கூடத்தில் அமர வைக்கிறாரு. ஆச்சரியம், ஒரே ஒரு நபர் சாப்பிடுவதற்கான உணவு அங்கே இருக்கிறது. அது எனக்கான மதியம் எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சிருக்காங்க. ஏன்னா 3:30 மணி 4 மணி கிட்ட மதியம் வந்தவங்க எல்லாருக்கும் அன்னதானம் படைச்சிட்டு அந்த பாத்திரத்தில் சாப்பாடு இருக்குங்க, சாதம் சாம்பார் எல்லாம் இருக்கு. நான் போய் உட்கார்றேன், அவர் எடுத்து பரிமாறுகிறார். ஒரே ஒரு சாப்பிடுவதற்கான சாப்பாடு இருந்தது, அது எனக்கான உணவு என்று வள்ளல் பெருமான் எழுதி வச்சிருக்காரு. இப்படி எத்தனை பேர் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பசியால் வருகிற எல்லோருக்கும் இன்னைக்கு உணவு படைத்துக் கொண்டே இருக்கிற இந்த கருணீகர் இல்லம் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க, ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இந்த கருணீகர் இல்லத்தினுடைய பணி எவ்வளவு பெரியது. பசியால் வருகிற ஒவ்வொருவருக்கும் பசியாற்றுகிற அந்த பணி எவ்வளவு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். செல்வமணி போன்றவர்கள், தலைவர் போன்றவர்கள், பொறுப்பாளர்கள், எவ்வளவு பெரிய புண்ணியம். அவர்களெல்லாம் வணங்கத்தக்கவர்கள். ஏன்னு நான் பதில் சொல்றேன்.
நம்முடைய ஐயா அவர்கள் எல்லாம் அங்க அன்னதானம் செய்து கொண்டே இருக்கான், பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்காங்க. அது ஏன் நான் நிறைய சொல்றேன். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் ராமலிங்கமாக இருக்கிற போது அவங்க அண்ணன் சொன்னாரு, உருப்படவே மாட்டான், உனக்கு வீட்டுல சாப்பாடு போடாத, வெளில இருக்காரு. என்ன, அவங்க அண்ணி என்பவர் அண்ணி அல்ல, அம்மா. வள்ளல் பெருமானுக்கு அண்ணி என்பவர் அண்ணி அல்ல, அம்மா. அவங்களுக்கு மனசு கேட்கல, ராமலிங்கம் நீ உங்க அண்ணன் வீட்டில் இல்லாதோடு பொறுமையா பின்னாடி வா, சாப்பாடு போடுறேன் என்று பராமரித்த தாய் அண்ணி. அதே போல அவர் போகிற நேரம்லாம் அவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. 2 விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, அவங்க அப்பாவுக்கு திவசம், அவங்க அப்பாவுக்கு திவசம். யாரு? வள்ளலாரோட அப்பாவுக்கு திவசம். இவர் வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு. அண்ணன் சபாபதி ராமலிங்கத்தை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காரு, சாப்பிடவே வராத போ. இங்க திவசம் படைச்சிட்டு அமர்ற அவங்க அண்ணன் சபாபதி, அவங்க அண்ணி பரிமாறுகிறார் இலை போட்டு. இங்க நம்ம பரிமாறுறாங்க பாருங்க, மாதிரி அருமையாக இலை போட்டு சாதம் சாப்பாடு வைக்கிறாங்க, அவங்க அண்ணி வைக்கிறாங்க. வைக்கிற போது பரிமாறுகிற போது அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது. அந்நியாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. அந்த இலையில விழுவு. அவங்க அண்ணன் சாப்பாடு போடுறாங்கன்னு பார்த்தா இலையில என்னமோ தண்ணி விழுவுன்னு பார்த்தா பார்க்குறாரு, அந்த அந்த அம்மையார் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது. என்ன கேட்குறாரு, ஏன் அழுகுற, சாப்பாடு போடுற நேரத்தில் ஏன் அழுகுற என்று கேட்டார். அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு உங்களுடைய அப்பாவோட திதி, நீங்க இங்கே சாப்பிடுகிறீர்கள், அந்த பிள்ளை அங்கே எங்கே விட்டுருவோம் சொல்லிட்டு அவனை அடைத்து சாப்பாடு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறோம். அவர் ஏன் சாப்பாடு போட சொன்னார் இல்லை? அப்ப யோசிக்க வேண்டியிருக்குல்ல இதெல்லாம். அவர் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அந்த அண்ணி அவர் எவ்வளவு ஒரு தாய் போலவே இருந்திருக்கிறார் என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. இன்னைக்கு எல்லாம் இப்படி இருக்கிறார்களா? இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வீடுகளில் வருகிற பெண்கள், அண்ணிகளாக வருபவர்கள் எல்லாம் இப்படி அம்மாக்களாக இருக்கிறார்களா என்கிற கேள்வியை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். அது ஒரு தனி அரசியல், அதை பற்றி பேச வேணாம்னு வச்சுக்கீங்களேன். அப்போ அன்றைக்கு அப்படி இருந்தார் அந்த அண்ணி. அப்படி கண்ணீரோடு சொன்ன போது இவருக்கே மனசுல உரைச்சி, சரி போய் கூட்டிட்டு வா என்று சொல்ல, அதன் பிறகு அவரை அழைத்து உணவிடுகிறார்கள். அப்போ வள்ளல் பெருமான் ஏன் அன்னதானம் போட சொல்லியிருக்கிறார்? அவ்வளோ பேருக்கு அந்த பசியால அவர் எப்படி இருந்திருப்பார் அந்த தருணத்துல, அந்த இளம் வயதுல என்று யோசிக்க வேண்டியிருக்கிறார். அப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாள் இவர் இரவு வருவார். அவங்க அண்ணியார் பின்னாடி இவருக்குன்னே சாப்பாடை வச்சுட்டு காத்திருப்பாங்க. வந்தோடனே இரவு அவங்க பரிமாறுவாங்க, அவர் சாப்பிட்டுட்டு படுத்துருவார். ஒரு நாள் திருவொற்றியூர் அம்பாள், வடிவுடை மாணிக்க அம்பாள், மணிவுடை அம்மன், அந்த அம்மனை பார்த்து பாடுற, ரசிச்சு பாடுற, அப்படியே ஆண்டுடுற, அபிராமப்பற்ற போல அப்படியே அந்த ரசிச்சு அப்படியே ஆண்டு பாடிக்கிட்டு இருக்கார். தன்னை மறந்து பாடுற வள்ளல் பெருமான். வீட்டுக்கு வர நேரமாயிட்டு இவங்க அண்ணி காத்திருந்து விட்டு போய் உள்ள படுத்து தூங்கிடுறாங்க. வர்றார், திரும்பி பசியோட வர்றார். வீட்டுக்கு வந்தாதான் பசிக்குது, லேட்டா வர்றார், ரொம்ப லேட் நைட் வர்றார். பின்னாடி வீட்டுக்கு பின்புறம் பார்க்குறாரு, அண்ணி கதவை அடைச்சிட்டு உள்ள படுத்துட்டாங்க பின்பக்கம். இவரும் பசியோட படுத்துட்டார். படுத்த 10வது நிமிஷம் தூங்குறாரு. எழுப்புனா கண்ணு விழிச்சு பார்க்குறாரு அவங்க அண்ணி. ஏன் சாப்பிடாம படுத்துட்டு ராமலிங்கம், எந்திரி, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னு எந்திரிச்சு உட்கார்றார், கையெலம்பு தண்ணி கொடுக்குறான், கையெலம்புற உட்கார்றார். இங்கே நம்ம கருணீகர் இல்லத்தில் போடுவது போல அருமையாக வாழை இலை, நீண்ட வாழை இலை போட்டு சாதம், சாம்பார், காரக்குழம்பு, அப்பளம், ஸ்வீட்டு, வடை எல்லாம் பரிமாறுறாங்க அவங்க அண்ணி. இன்னைக்கு என்ன நீ விசேஷம் இப்படி பரிமாறுறீங்கன்னு கேட்குறாரு. இல்லைப்பா சாப்பிடுப்பா, அவங்களுக்காக தான் செஞ்சேன் என்று சொல்கிறார். சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கை இழந்துட்டு படுத்து தூங்கு, இனிமேல் நேரத்துக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போயிடுறாங்க. இவர் படுத்து உறங்குகிறார். காலையில் 5 மணிக்கு மறுபடியும் அவங்க அண்ணி எழுப்புறாங்க. ராமலிங்கம் எந்திரிக்கிறார். ஏன் நைட் எங்க போன, ஏன் லேட்டா வந்த, நான் எம்ம நேரம் உனக்காக காத்திருக்கிறது, உனக்கு எடுத்து வச்ச சாப்பாடு இங்க அப்படியே இருக்குதே அப்படின்னு ஒரு மூலையில காமிக்கிறாங்க. ஏன் சாப்பிடாம படுத்துட்ட அப்படிங்கிறாங்க.
என்ன வள்ளல் பெருமான் சொல்றாரு, அண்ணி என்ன அப்படி சொல்றீங்க, நீங்க தானே என்ன சாப்பாடு போட்டீங்க, எனக்கு நைட்டு என்னை எழுப்பி சாப்பாடு போட்டீங்களே அண்ணி. நான் இல்லப்பா, அதை பாரு உங்களுக்கு எடுத்து வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு அப்படின்னு ஒரு கிண்ணத்தை திறந்து காட்டுறாங்க. ஒரு சாதம் சாம்பாரோட இருக்கு சாப்பாடு. எவ்வளோ அற்புதம். அந்த வடிவுடை அம்மனே வந்து இவருக்கு சாப்பாடு இரவுல போட்டாரு. யார் ரூபத்துல போட்டாரு? அண்ணியின் ரூபத்துல போட்டார். எவ்வளவு அற்புதம். அப்போ இறைவன் எவ்வளவு அற்புதங்களை அவர் வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்கிறார். பாதி இரவி எழுப்பி பாவியேனி உணவளித்த வடிவுடை அம்மன் ஒரு பாட்டுல பதிவு செய்யறார். என்னை பாதி இரவி என்னை எழுப்பி எனக்கு சாப்பாடு போட்ட தாய் என்று அந்த அம்மன் மீது வள்ளல் பெருமான் பாடல் பாடி அதை பதிவு செய்கிறார் அவர் வாழ்க்கையில. இதெல்லாம் தான் பின் நாட்கள்ல அவர் இந்த பசியோட இருக்கிறவன் வேற எதையுமே யோசிக்க மாட்டான். முதல்ல அவனுக்கு சாப்பாடு போடு என்று அவர் அந்த முடிவுக்கு வந்திருப்பார் என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறோம். இதையெல்லாம் யோசித்து பார்க்கிற போது இந்த பசி என்னெல்லாம் பண்ணும். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகிறது, பசிப்பினி என்னும் பாவியது தீர்த்தோர் இசை சொல் அளவுக்கு என்னா நிமிராதுங்கிறார். காணார் கேளார் கால்முடப்பட்டோர் பேருணர் இல்லோர் பின்னெடுக்குற்றோர் யாவரும் வருகிறார் மணிமேகலை. எல்லாரும் வாங்க, இந்த அன்னதானம் சாப்பிடுங்க. ஏன்? இந்த எல்லா விதமான கற்ற கல்வி போயிடும். மானினில் 10 வகையான அந்த செல்வங்களும் உன்னை விட்டு போயிடும். பூன்முலை மாதரோடு புறங்களை நிறுத்துங்கிற எல்லாம் கல்வி, செல்வம், பெயர், புகழ், ஒழுக்கம், தவம் எல்லாம் போயிடும். 10 வகையான செல்வங்களும் உன்னை விட்டு போயிடும். எப்போ? பசி வந்துட்டா. பசி வந்திட 10 பறந்து பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்துங்கிற பசி என்னும் பாவி அதை தீர்த்தோர் சொல்ல அளவைக்கு என் நான் நிமிராதுங்கிற இந்த பசிங்கிற அந்த பாவியை தீர்த்துணுங்கிற. அப்போ வள்ளல் பெருமான் எதற்கு வந்தார்? மிகப்பெரிய ஆன்மீகத்தை, அந்த மிகப்பெரிய ஆன்மீக களஞ்சியத்தை, அமுதத்தை நமக்கு ஊட்டுவதற்காக வந்தார். ஆனா இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? பசியோடு. இவர்களுக்கு எப்படி இந்த ஆன்மீக ஞானத்தை, அமுதத்தை ஊட்ட முடியும்? இல்லையா? முதல்ல வயிறு நல்லா இருந்தா தானே சார் நம்ம ஏதாவது சாப்பிட்டா செரிமானம் ஆகும். அதுக்கே வழி இல்லாம இருக்கு. இவன்ட்டு எப்படி அந்த அமுதத்தை அவர் கொண்டு வந்த அமுதம் என்ன அமுதம்? சாகா வரம் பற்றிய அமுதம். அவர் கையில் இருந்த அமுதம் எப்படிப்பட்டது? அந்த உணவு எப்படிப்பட்டது? சாகா வரத்தை கொடுக்கக்கூடியது. சாகா வரத்தை கொடுக்கக்கூடிய அமுதத்தை வள்ளல் பெருமான் தன் கையிலே வைத்திருந்தார். அது ஆனால் முதல்ல செரிமானம் ஆகணும்ல, அதுக்கு முதல்ல சாப்பாடு போடுவோம்னு முடிவு பண்ணார். இந்த பசித்த மக்களிடத்திலே இந்த சாகாத அமுதத்தை நான் கையில் வச்சிருக்கேன், இந்த அமுதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படையா சாப்பாடு போடு, முதல்ல தண்ணி கொடு, சாப்பாடு போடு, வயிறு நிரம்பட்டும், அப்புறம் இந்த சாகாத அமுதத்தை அவனுக்கு ஊட்டுகிறேன், அப்பதான் அது செரிமானமாகும்னு முடிவு பண்ணார் வள்ளல் பெருமான். அதனால் முதலிலே சாப்பாடு. என்ன அருமையான பணி இல்லை? இன்றைக்கு 140 ஆண்டுகளையும் கடந்து இல்லை, 140 ஆண்டுகளையும் கடந்து அவர் ஏற்றிய அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்க. எவ்வளவு அருமையான பணி. ஏன் சார்? இன்னைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, நம்ம எவ்வளோ டெபாசிட் வச்சிருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொரு மனிதரும் பார்க்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கையை வாழ வைக்கும், செல்வம் தான் வாழ வைக்கும். பேங்க் டெபாசிட்ல எவ்வளோ இருக்கு, நமக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, அதுதான் நம்மளை வாழ வைக்கும் நம்ம நினைக்கிறோம். வள்ளுவர் பெருந்தகையும் வள்ளலார் பெருமானும் ஒன்று நினைச்சாங்க. உண்மையான பேங்க் டெபாசிட் எது? அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதுருவன் பெற்றான் பொருள் வைப்புடிங்கிற வள்ளுவர். அற்றார் அழிபசி தீர்த்தல். பசியோடு ஒருத்தன் இருக்கிறானே, அவனுக்கு எல்லாமே அற்று போய் பசியோடு ஒருவன் வந்து நிற்கிறான் உன் வீட்டு வாசலில் என்றால் அவனுடைய பசியை போக்கிவிடு. அப்படி போக்கினால் அது நீ உன்னுடைய பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிற இடம் அதுதான் என்று சொன்னார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதுருவன் பெற்றான் பொருள் வைப்புடினார். சார், உன்னுடைய செல்வத்தை சேமித்து வைக்கிற இடம், உண்மையான பேங்க் டெபாசிட் அதுதான் எது? அற்றார் அடிபசி தீர்த்தல். அதனால்தான் அன்னதானம் போடு, சாப்பாடு போடுன்னு வள்ளல் பெருமான் அதை தொடங்கி வைத்தார். அவர் ஏற்றிய நெருப்பு பலருடைய வயிற்றில் எழுகிற நெருப்பை அணைத்தது. அவர் வெளியில நெருப்பு ஏற்றினார், ஆனால் பலருடைய பசி என்கிற நெருப்பை அணைத்தார். ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை அணைத்த வரலாறு அல்லவா?
அப்போ இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் பெருந்தகை கண்டுபிடிச்சு சொல்றாரு. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளல் பெருமான் அதை நடைமுறைப்படுத்துகிறார். இன்றைக்கும் அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அற்புதம். அதான் வள்ளல் பெருமானுடைய அற்புதம். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் சொன்ன அந்த வார்த்தை 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு பெருமானால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது நம் வாழ்வில் பெரிய தவம். நமக்கு பெரிய தவம். நாம் எல்லாம் தவம் செய்யணும். அவரை பற்றி சிந்திக்கவும் பேசவும், அவர் வாழ்ந்த இந்த மண்ணில் நாம் இன்றைக்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த பாக்கியமே பெரும் பாக்கியம். 8 அடி வச்சு நடந்தோம்னா அந்த அடுப்பை பார்த்துடலாம். அவ்வளவு தூரத்தில் அப்ப பேசுவோம் இல்ல. நாம் புனைந்துரையே பொய்ப்புகளே இல்ல. நம்ம ஒண்ணுக்கு வரலாறு கதை சொல்லல. இது ஒண்ணு கதை இல்ல, புரட்டு அல்ல, புராணம் அல்ல, இது வெறும் கதை அல்ல, நிஜம். 8 அடி எட்டி வச்சா அவர் போட்ட சாப்பாடு அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. 8 அடி எட்டு வச்சா அவர் வாழ்ந்த இடம். 8 அடி எட்டி வச்சிங்கன்னா அவர் தண்ணியில விளக்கரிச்ச இடம். 8 அடி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மண் எவ்வளவு புனிதமான மண். எங்க இருக்கிறோம் நம்ம இல்ல, எங்க இருக்கிறோம்? நமக்கு அப்படியே புல் அரிக்குது இல்ல, புல் அரிக்குது, கண்ணீர் வருது இல்ல. எந்த திசையில திரும்பினாலும் அவர் அற்புதங்கள் நிகழ்த்திய இடம் இல்லையா. கோடு போட்டு தண்ணி வந்துருச்சு, தண்ணியில விளக்கரிச்சிருக்கார், தண்ணியில விளக்கரிச்சிருக்கார். என்ன அற்புதம்! அவர் வாழ்க்கையே அற்புதம் தானே சார், அவர் வாழ்க்கையே அற்புதம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் சொன்னது. சாப்பாடு போடுங்க, அதுதான் அடிப்படை என்று சொன்னார். பகிர்ந்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்த உண்டில் எல்லாம் தலைவர். பகிர்ந்து சாப்பிடு, அதுதான் எனக்கு முன்னால் வாழ்ந்த ஞானிகள்லாம் சொன்னது. அதை நான் சொல்லுகிறேன்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்ல, வள்ளல் பெருந்தகை அதை நடைமுறைப்படுத்தினார். இல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் சார். சார் ஏன் அன்னதானம் போட வேண்டும்? ஏன் அன்னதானம் போட வேண்டும்? இன்னைக்கு நம்ம கோயில்களுக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டம்? என்ன பிரச்சனை? கோயில்ல சக மனிதன் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது. அதான் அடிப்படையான விஷயம். யார்த்தையும் போய் சொல்ல முடியல. நம்மளுடைய துன்பங்களை, இன்பங்களை, கஷ்டங்களை யாரிடமும் போய் சொல்ல முடியல. ஏன்? எனக்கு தெரியும் இவன் இப்படிதான் ஆவான்னு. அவனை சொல்லிவிட்டு இந்த பக்கம் இல்லை, எனக்கு தெரியும் எல்லாம் இப்படிதான், இதெல்லாம் உருப்படுற கேஸா, எனக்கு அப்பயே தெரியும். மனிதர்கள் அடுத்தவர்கள் துன்பத்தில் இன்பம் காண்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சுயநலமாக. ஐயா அவர்களோடு சாரமடிகளார் அவர்களோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். மனிதர்கள் எவ்வளவு சுயநலக்காரர்களாக ஆகிவிட்டார். எவ்வளவு சுயநலம், எவ்வளவு போர்கள், எவ்வளவு அன்பையும் அமைதியையும் போதித்தார் வள்ளல் பெருமான். இதை நாம உள்ளபடி உள்வாங்கியிருந்தா இவ்வளவு போர் வந்திருக்குமா சார் நாட்டில்? எங்க பார்த்தாலும் போர், நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இல்லை, மிக மோசமான போர். அப்போ கோயில்களில் ஏன் கூட்டம் என்றால் சக மனிதன் மீது நம்பிக்கை போயிடுச்சு. இறைவன்டையாவது போய் சொல்லுவோம், அவராது கேட்பார். பதிலே சொல்லுனா கம்மியாக கேட்டுக்கிறார்ல, சொல்லிட்டு அது வருவோம். அப்புறம் கல்யாணமாக்கல, தீராத நோய், கல்யாணமான குழந்தை இல்லை, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, கடன் தொல்லை, என்னென்னமோ பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனை. அதெல்லாம் இறைவன்கிட்ட போய் முறையிடுறோம். முறையிட்டா சரி ஏதாவது பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போய் குளத்தில் நீர், ஏதாவது ஒன்று ஒரு பரிகாரம் செஞ்சா இந்த மனசு நிம்மதி அடையுமே என்று கோயில் கோயிலாக மக்கள் பயணிக்கிறார். இதை பயன்படுத்திக்கிட்டு இதை வியாபாரமாக ஆக்குறவர்கள் இன்னைக்கு எல்லா இடங்களும் வந்துட்டான் இல்ல, எல்லா இடத்துலையும் வந்துட்டான். ஆடு தானம் கொடுன்னு அன்னைக்கு சொன்னா பாருங்க, ஒரு ஆட்டை தானம் கொடுன்னு அன்னைக்கு இருந்தவன் சொன்னா, இன்னைக்கு இருக்க என்ன சொல்றான், ஆட்டை சார் தங்கத்துல செஞ்சு, இல்லைன்னா உங்களுக்கு முடியல வெளியில செஞ்சு தானம் கொடுக்கின்ற பரிகாரங்கிற பேர்ல என்னென்னலாம் வியாபாரம் ஆயிடுமோ அப்படி போய்கொண்டிருக்கிற போது அன்றைக்கு வள்ளல் பெருமான் இதை உணர்ந்தார். இந்த பொய்மைகளை உணர்ந்தார் வள்ளல் பெருமான். அவர் சொன்னாரு, இல்லை, உன்னால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய், அதுவே சிறந்த பரிகாரம் என்று சொன்னார். அதான் சிறந்த பரிகாரம். அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை நான் அதான் முக்கியம். ஏன் அன்னதானத்தில் என்ன ரகசியம்? அது ஏன் உலகத்தின் சிறந்த பரிகாரம் அன்னதானம்? அதுல என்ன அப்படி ரகசியம் இருக்கிறது என்றால், அருமை பெருமக்களே, இது எல்லா கோயில்களிலும் இதான் நடக்குது. எல்லா புண்ணிய தலங்களிலும் நீங்க பாருங்க, அன்னதானம் இடாத இடமே இருக்காது. இப்ப திருப்பதி ஏன் இவ்வளவு சிறப்பா இருக்கு? அன்னதானம் எங்க, எப்போதும் அன்னதானம் எல்லா இடங்களிலும். நீங்க திருப்பதி மட்டும் இல்ல, நீங்க சாய்பாபா கோயிலுக்கு போங்க, இல்லை எங்க போங்க, நம்ம வள்ளல் பெருமானை பத்தி கேட்கவே இங்க அன்னதானம் தான் அடிப்படையே. அந்த ரகசியம் உணர்ந்ததால். அப்ப ஏன் எல்லா புனித தலங்களிலும் அன்னதானம் விடுகிறார்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? அது ஏன் வள்ளல் பெருமான் அதை மட்டுமே வலியுறுத்தினார்? வேற எந்த பரிகாரமும் செய்யாத, அன்னதானம் பண்ண,
உனக்கு என்ன மன கஷ்டம் இருந்தாலும் உன்னால் முடிஞ்ச ஒருவர், 20, 10 பேர், 100 பேர் சார், எவ்வளோ பேருக்கு செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை சார், என்ன மனநிலையோடு செய்கிறோங்கிறது தான், அதான் அடிப்படை. அப்போது அதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்றால், அருமை பெருமக்களே, நீங்கள் அன்னதானம் விடுகிற போது அந்த எப்படி அந்த மன வருத்தத்தோடு அல்லது அந்த ஒரு பிரார்த்தனையோடு நீங்கள் வந்து அந்த அன்னதானம் செய்வீங்க. இந்த அன்னதானம் செய்கிற போது ஒரு 10 பேராக இருக்கலாம், 20 பேராக இருக்கலாம், இல்லை ஒருவராக கூட இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறோங்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி அன்னதானம் போடுகிற போது அதை வாங்கி சாப்பிடுகிற அந்த அந்த 10 பேரில் ஒரே ஒரு புண்ணிய ஆன்மா இருக்குமானால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பஸ்மமாக. அதான் சார் ரகசியம், அதான் சார் ரகசியம். ஒரு ஜீவன் முக்தர், ஒரு ஞானி அந்த 10 பேர்ல ஒருத்தரா இருப்பார். இருக்கணும், இருந்தா நம்ம தப்பிச்சோன்னு அர்த்தம். அதான் நம்ம செஞ்ச புண்ணியம் அர்த்தம். நாம் புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அந்த 10 பேர்ல ஒருவர் அல்லது 100 பேரில் ஒருவர், 1000 ஒருவர், எத்தனை பேருக்கு போடுவோம் என்பது முக்கியமல்ல, அல்லது ஒரே ஒருவர். நாம வாங்கி கொடுக்குற சாப்பாடு அவர் கை நீட்டி வாங்கி அதை ஒரு புண்ணிய ஆன்மா சாப்பிட்டு விடுமானால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கிறான் பாருங்க, எல்லாமே நிமிஷத்துல நெருப்பில் பட்ட காகிதம் போல, நெருப்பில் பட்ட சருகு போல பஸ்மமாகிடும். எல்லா கர்மாவும், எல்லா வினைகளும். இதான் சார் அன்னதானத்துக்கு ரகசியம். இதான் அன்னதானத்துக்கு. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், கோயில் குளம் அங்க இங்கன்னு போய் எவன்லாம் சொல்றானோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கை நிறைய 10 விரலையும் மோதிரம் போட்டு சுத்தாத. என்ன வாஸ்தின் பேர்ல இவன் சொல்றது இதெல்லாம் வந்து எல்லாவற்றிலும் ஒரு உண்மை இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு எல்லாம் பொய்மையா அதிகமாயிடுச்சு. அதுக்கு சொல்ல வர, நாம் யாரையும் குறை சொல்லவில்லை. ஒரு காலத்துல உண்மை இருந்தது, வாஸ்து என்றால் அதில் ஒரு உண்மை இருந்தது சார். ஒரு காலத்துல ஆடை வந்து மந்தையா மேய்க்க விட்டுட்டு அந்த ஆடு மேயிற இடத்த விட்டுருவாங்களாம். அது போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்குமா, மேய்ஞ்சி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கும் பாருங்க, அந்த இடத்துல தான் வீடு கட்டுவான். அதான் வாஸ்து, அதான் இயற்கையான வாஸ்து. இப்படி வாஸ்து என்பது உண்மை இருக்குது. ஆனால் அதை இன்னைக்கு பொய்மையாக நம்ம மாத்திட்டோம். நிறைய இன்னைக்கு பொய்மையாளர்கள் வந்துட்டாங்க. அதனால வள்ளல் பெருமான் சொல்லுகிற அந்த வழி, சாப்பாடு அன்னதானம் இடுங்கள், அற்றார் அழிபசி தீர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கு வள்ளுவர் இந்த உண்மையை கண்டறிந்து சொன்னார், அதை வள்ளல் பெருமான் நடைமுறைப்படுத்தினார். ஆகவேதான் இந்த அன்னதானம் இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. சரி, வள்ளலார் வாழ்க்கையில அவர் நமக்கு என்ன போதித்தார்? பேர் அறிவை போதித்தார், பேர் உண்மைகளை போதித்தார். அதான் வள்ளல் பெருமான் இல்லையா? அதான் வள்ளல் பெருமான். இன்னொரு அருமையான செய்தி இருக்கிறது. இந்த பகுத்துண்டு பள்ளி ஊம்புதல் சொல்றோம்ல சார், இந்த குறளை வள்ளுவர் எங்க வேணா வச்சிருக்கலாம். ஆனால் எந்த அதிகாரத்தில் வச்சாருன்னா கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு போய் வச்சார் சார். கொல்லாமை என்ற அதிகாரத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஊம்புதலை கொண்டு போய் வைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்களேன். என்னன்னா, நீங்கள் எல்லா உயிர்களையும் நேசிக்க தொடங்கினால் கொல்லாமை செய்ய மாட்டீங்கன்னா. அதனாலதான் அந்த குறளை போய் பல்லுயிர் ஓம்புதல்ன்ற அந்த குறளை கொண்டு போய் கொல்லாமை அதிகாரத்தில் வச்சார். இங்க வள்ளல் பெருமானுடைய சபையில நாம என்ன எழுதி போட்டிருக்கோம்? கொலை புலால் தவிர்த்தோர் உள்ளே வருகன்னு எழுதி போட்டிருக்கோம். சபையில எழுதி போட்டிருக்கோமா? சபையில வள்ளல் பெருமான் என்ன எழுதி போட்டாரு? கொலை புலால் தவிர்த்தோர் உள்ளே வருக. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொல்றாரு, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்றார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறார். அதான் எல்லா உயிர் என்பதுதான் பல்லுயிர், அதான் ஜீவகாருண்யம், எல்லா உயிர்களையும் நேசிப்பது என்கிற வள்ளல் பெருமானுடைய கோட்பாடு. அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவ பெருந்தகை பொதிந்து வைத்தார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஒரு ஆடு அந்த பக்கம் போறவனை பார்த்து சந்தோஷப்படுமா? அவன் நல்லவன், என்ன சாப்பிட மாட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுவான். இல்ல, இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கோழி அந்த பக்கம் போற கோழி இவனை பார்த்து கொக்க கோடு சிரிக்குதான், இவன் நல்லவன், என்னை சாப்பிட மாட்டான், என் மேல ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு அந்த கோழி நம்மளை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும்? அந்த ஆடு அந்த மாடு இன்னும் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மனிதனை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும்? சிரிக்குதுன்னு மட்டும் இல்லை சார், கை கூப்பி வணங்குதுன்னு சொன்னார் சார்.
கைகூப்பி வணங்குன்னு சொன்னார். ஐயோ, ஒரு உத்தமன் போகிறான், இவன் என்னை சாப்பிட மாட்டான், என்னை இவன் கொல்ல மாட்டான்னு அந்த உயிர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டதா சார். அதுதான் அவர் சொல்றாரு, கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த ஒரு குரல் போதாதா சார்? கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும். நான் சிறுவனாக இருந்த போது என் வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்திருந்தார். ரொம்ப வயதில் பெரியவங்க, அந்த அம்மா ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க சொன்னாங்க, நான் புலால் சாப்பிடுவதை விட்டுட்டேன். எப்படிம்மா விட்டீங்கன்னு போது அவங்க சொன்னாங்க, வீட்டில் நிறைய நான் கோழிகள் வளர்க்கிற பழக்கம் இருந்தது. அப்போ கோழி குஞ்சுகள் சின்ன இருக்கும், அதை வந்து கூட போட்டு மூடி வைப்பாங்க. அந்த காலத்திலலாம் கூட போட்டு மூடி வைப்பாங்கல்ல, மூடி வைப்பாங்க. அதில் ஒரு நாள் நான் புலால் சாப்பிடுகிறவளாக தான் இருந்தேன். ஒரு நாள் அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அந்த கூடையில் போட்டு மூடி வச்சுட்டு அந்த கூடையை அப்படி எடுத்தோன்னே அதெல்லாம் துள்ளி குதிச்சு பறக்க பாருங்க. அதை பார்த்தேன், அந்த நிமிஷத்தில் இதை இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அதை பார்த்தேன், அது சுருக்குன்னு என் மனசில் ஏதோ தைச்சது, இனிமேல் இதை சாப்பிடக்கூடாதுன்னு விட்டுட்டேன். இன்னொரு என்கிட்ட சொன்னார், நான் ஆடு சாப்பிட்றேன் சார், ஆடு கடைக்கு போனேன், அதை வெட்டுறதை ஒரு முறை கண்ணில் பார்த்துட்டேன் சார், நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. போவேன், கறி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். ஒரு நாள் தெரியாமல் அதை வெட்டுறதை பார்த்துட்டேன் சார், அன்னையோடு நான் விட்டேன் சார், நான் ஆடே சாப்பிட்றதில்லை. ஏன் ஊன் சாப்பிட்டீங்கன்னா அருளே வராதுங்கிற வள்ளுவர். நீங்க ஆமா, வள்ளுவர் சொல்றாரு, ஊன் சாப்பிட்டீங்க உங்களுக்கு அருளுடையவே கிடையாது அப்படிங்கிறார். புண் என்று உணர்வார் பெரின் அப்படிங்கிறார். அது ஊன் அல்ல, அது புண் அப்படிங்கிறார். செத்து போனது இது. அது சாப்பிட்றது என்ன, புணத்தை சாப்பிட்றதுன்னு அர்த்தமாச்சே. அதை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு எங்க நம் ஆளும் அருள் என்று கேட்கிறார். எங்க நம் ஆளும் அருள். அப்போ இந்த புலால் மறுத்தலை, கொல்லாமையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளுவர் பெருமான் அழுத்தமாக பதிவு செய்தார். அதை நம்முடைய வள்ளல் பெருமான் அதையே தன் கொள்கையாக அறிவித்தார். அதே கொள்கைகளாக அறிவித்து நடைமுறைப்படுத்தினார். அதான பெருசு. அப்ப எவ்வளவு ஒற்றுமையாக தன் வாழ்க்கை, இந்த இருவர்களும், இந்த 2 பெருமக்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சுக்கலாங்க, ஒரு 5 நிமிடம். அப்போ எவ்வளவு ஒற்றுமை. அதான் நான் சொன்னேன், இது ஒரு கடல் போன்றது. அவருடைய வாழ்க்கையை பேசுவது என்பது கடல் போன்றது அல்ல. ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமை பெருமாள், இப்படி வாழ்ந்த வள்ளல் பெருமான் நமக்கு எதை கொடுத்தார் என்றால், மிக பெரும் அறிவை, மெய்யை, ஞானத்தை கொடுத்தார். அறிவு அதுதான் நமக்கு அவர் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அதை எப்படி கொடுத்தார்? எல்லாரும் சொன்னாங்க, பல 100 ஆண்டுகள் இல்ல பல ஆண்டுகள் காடுகள்ல, குகைகள்ல தவம் செய்து ஞானத்தை பெற்றே என்று சொல்றாங்க. இவருக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சொன்னாங்க. வள்ளல் பெருமான் சொன்னாரு, அதெல்லாம் வேணாம், அது செய்யாத. எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு, அதுவே உன்னுடைய மோட்சத்திற்கு திறவுகோல் என்று சொன்னார். ஜீவ காருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல், எல்லா உயிர்களையும் நேசியுங்கள் சொன்னார். அப்போ வள்ளுவர் சொல்றாரு, எது சார் அறிவு என்று வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க. சார் அறிவு எது சார் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொன்னார், நான் பெரிய நூலகங்களையே படித்திருக்கிறான், அவன் அறிவாளியா? விவேகானந்தர் கூட சொல்லுவார், பெரிய நூலகங்களை படிச்சிருக்கான்லாம் அறிவாளி இல்லை அப்படின்பார். ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்து காட்டுகிறானே அவனே அறிவாளிப்பார் சுவாமி விவேகானந்தர். வள்ளுவர் இடத்துல போய் கேட்டாங்க, சார் யார் சார் அறிவாளி? நிறைய புக்கு படிச்சிருக்காங்க, நிறைய பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. நான் ஒரு கல்லூரி முதல்வரை சந்தித்தேன், அவர் 24 பட்டம் வாங்கியிருக்கார். மிகுந்த பணிவோடு என்னை உபசரித்த ஒரு அருமையான உரையாளர். என் பயணத்தில் அப்படிப்பட்ட பெருந்தகையாளர்களை சந்தித்திருக்கிறேன். அப்போ வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, எது சார் அறிவு? நிறைய படிச்சிருந்தா, நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தா அறிவா என்று கேட்டால் அவர் சொன்னால், இல்லை, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை, அதான் அறிவினர். அது அறிவில்லை அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். பிறருடைய துன்பத்தை எவன் ஒருவன் தன்னுடைய துன்பமாக உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன்தான் அறிவாளி, அதுதான் அறிவின் பயன் என்று சொன்னார். அப்படியே வள்ளலாற்றுவாங்க.
மண்ணுலகத்திலே உயிர்கள்தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுறப் பார்த்தும் செவியுறக் கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்கனல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சைந்தாய். இதான் அறிவு, இதான் அறிவு. ஐயோ, இவர்கள் பசியால் பிணியால் நடுக்குற்றென்று வாடினர் என்று கேள்வியுற்ற போது உள்ளம் பகீரென நடுக்குற்றேன்கிறார். கேள்விப்பட்டாலே நடுக்கு வந்துச்சா சார்? நம்மால் இன்னைக்கு கண்ணால பார்த்தா கூட கம்முன்னு போயிட்டே இருக்காங்க. நமக்கு என்ன? அவர் பசியால் பிணியால் வாடினர் என்று கேள்வியுற்ற போது உள்ளம் பகீரென நடுக்குற்றேன்கிறார். அதான் அறிவுங்கிறார். அருமை பெருமக்களே, அப்போ இதைத்தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்வியல் நெறியாக வைத்துக் கொண்டார். எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அவர்களை வணங்குவது, அதுவே தன்னுடைய மோட்சத்தின் திறவுகோல் என்று அதையே சொன்னார். ஒரு குறள் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வள்ளுவர் சொல்லுகிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகிறார். நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர். அதனால்தான் அவருக்கு நமக்கெல்லாம் தெய்வமாக திகழ்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள். அதனால்தான் வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் ஒரு தெய்வம் என்றால் அது வள்ளல் பெருமான் என்று சொன்னார். அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொன்னார். ஆனால் நமக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக, ஒரு வழித்துணையாக, நம்மை சரணடையக்கூடிய ஒருவராக வள்ளல் பெருமான் அவருடைய வாழ்க்கையே. காந்தியிடம் போய் கேட்டார்கள், உங்களுடைய செய்தி என்ன? இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்லுகிறீர்கள் என்று. காந்தியடிகள் சொன்னார், என் வாழ்க்கையே என்னுடைய செய்தி. மை லைஃப் இஸ் மெசேஜ். என் வாழ்க்கையே செய்தி. ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டினார். அதுபோல வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையே நமக்கான செய்தி. அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் வெறும் போதித்து விட்டு போகவில்லை, வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையே நமக்கான செய்தியாகும். அருமை பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த நம்முடைய வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை மனம்மை நோய்களால் வணங்குவோம். இந்த வள்ளுவர் பெருந்தகையினுடைய அந்த வாக்குகள் எவ்வளவு அருமையான வாக்குகள் என்பதை, அதற்கு உயிர் கொடுத்த ஒரு பேர் ஞானியாக நாம் வள்ளல் பெருமானை பார்க்கிறோம் என்று சொல்லி, இதுவாரும் அந்த இரண்டு பெருமக்களையும் குறித்து சிந்திப்பதற்காக இறைவன் நமக்கு இந்த நேரத்தை வழங்கியமைக்கு இல்லாமல் அந்த இறை பேராற்றலை என் ஆசிரியர் பெருமக்களை, பெற்றோர்களை, என் குருநாதர்களை வணங்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருமை பெருமக்களே, நம்முடைய தாய் துண்டுமையம் என்கிற இந்த அமைப்பு ஒரு 33 ஆண்டுகளாக நெய்வேலியிலே பணி செய்து வருகிற ஒரு அமைப்பு. இப்போது ஒரு பெரும் பணியை அங்கே குழந்தைகள் இல்லம், குழந்தைகளுக்கான பள்ளி என்று நாம் நடத்தி வருகிறோம். ஒரு 10 ஆண்டுகள் முதியோர் இல்லத்தையும் நடத்தி இருக்கிறோம். தொடர்ந்து அன்னதான பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு பெரும் பணியை நாம் எடுத்திருக்கிறோம். அது ஒரு முதியோர்களுக்கான இல்லம் அமைத்தல், ஒரு அன்னதான குடில் அமைத்தல், அதற்கு மேலதாகவே ஒரு சிவலிங்க வடிவிலான ஒரு தியான சபை அமைத்தல் என்கிற அந்த பெரும் பணியை நாம் எடுத்திருக்கிறோம். ஒரு சிவ ஆலயம் அமைத்தல், அதற்கு பெரும் பொருட்செலவு ஆகிறது. ஆகவே அன்பர்கள், இது ஒரு பெரிய ஆன்மீக பணி. இந்த ஆன்மீக பணி 33 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிற நாம் இந்த பெரும் பணியை இறைவனுடைய அறிவுறுத்தலின்படி, இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பணியை எடுத்திருக்கிறோம். ஆன்மீக அன்பர்கள் தங்களால் இயன்ற நன்கொடைகளை அந்த பெரும் பணிக்கு கொடுத்து உதவலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல் அப்படி நன்கொடை வழங்குகிறவருடைய பெயர்கள் எல்லாம் கல்வெட்டில் இடம்பெறும் என்கிற ஒரு திட்டமும் வைத்திருக்கிறோம். இவ்வளவுதான் அன்று அல்ல, எவ்வளவு வேண்டுமானாலும் அதற்கு நன்கொடை தாங்கள் வழங்கலாம். இந்த ஆன்மீக செய்தியை உங்களிடத்திலே சொல்லி, ஒவ்வொரு அன்பரும் தங்களால் இயன்ற நன்கொடைகளை நீங்கள் ஐயா செல்வமணி அவர்களை அணுகினால் நீங்கள் நம்முடைய தாய் துண்டு மையத்துக்கு இந்த பெரும் பணிக்கு நீங்கள் உதவலாம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.